ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் பயன்படுத்திட்டு தூக்கி போடக்கூடிய எலுமிச்சப்பழ தோலை பயன்படுத்தி நச்சுன்னு ஒரு 6 விதமான பயனுள்ள குறிப்பு தான் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இது எல்லா பெண்மணிகளுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இப்போ வாங்க இந்த டிப்ஸ் எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பொதுவாக நம்ம எலுமிச்சப்பழம் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3 தடவையாச்சும் நம்ம பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு எலுமிச்சப்பழ சாதம் செய்வோம், இல்லைனா ஏதாவது ஜூஸ் போட்டு குடிப்போம், அந்த மாதிரி. ஆனால் எலுமிச்சப்பழத்தை பயன்படுத்திட்டு அந்த தோலை நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனால் அந்த தோலில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் எண்ணற்ற கிளீனிங் டிப்ஸும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ அந்த தூக்கி போடக்கூடிய அந்த எலுமிச்சப்பழ தோலை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேக்கில் நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டே வரலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி பேக் பண்ணி அழகாக வச்சுக்கலாம். எப்பெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ இதுலேருந்து ஒரே ஒரு எலுமிச்சப்பழ தோலை எடுத்து நம்மளுடைய வீட்டை சுத்தப்படுத்திக்க முடியும். முதல்ல நம்ம தோசைக்கல், பொதுவாகவே அந்த தோசைக்கல் ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த எண்ணெய் பிசிறு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முதல்ல ஒரு க்ளீன் பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க, ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு. கூடவே நம்ம சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய், எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுங்க. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு அடுத்ததாக தோசைக்கல்லை ஸ்டவ் மேலே வச்சுருங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே ஒரு எலுமிச்சப்பழ தோல், அந்த வேஸ்டான எலுமிச்சப்பழ தோல் எடுத்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு இந்த மாதிரி தொட்டுட்டு தோசைக்கல்லில் தேய்ச்சி விட வேண்டியதான். தோசைக்கல் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தேய்ச்சி விடுங்க. நல்லா ஓரங்கள் எல்லா பகுதியுமே நல்லா தேய்ச்சி விடுங்க. இதனால் தோசைக்கல்லில் இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்மெல்லு போகும். அதே சமயத்தில் தோசைக்கல் நல்லா க்ளீன் ஆகும். முக்கியமாக தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும் இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம். நீங்கள் இப்போ தோசைக்கல்ல ஒரு தடவை கழுவிடுங்க. நார்மல் தண்ணி கொண்டு மட்டும் கழுவினா போதும். சோப்பு அந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்தாதீங்க. கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தாலே அந்த எண்ணெயும் தண்ணியும் கலந்தது, அதை சேர்த்துட்டு ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சி விட்டுருங்க. இது நீங்கள் எப்போல்லாம் தோசை சுட்டு முடிக்கிறீங்களோ அப்போ இந்த மாதிரி தண்ணி எண்ணெயும் கலந்து நீங்கள் தடவி வச்சுட்டு நீங்கள் தோசைக்கல்ல மெயின்டைன் பண்ணலாம். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது எப்போ நீங்கள் தோசை ஊற்றினாலும் தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ உங்களுக்கு நான் தோசையும் ஊற்றி காமிச்சிருக்கேன் பாருங்கள். எந்த அளவுக்கு தோசை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஒரு அருமையான டிப்பு, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததான் பித்தளை பாத்திரம். இது பூஜை பாத்திரம் தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. நம்ம வீட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாமே இப்போ நிறைய பேர் பித்தளை பாத்திரம் பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி பித்தளை பாத்திரம் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா, சமையல் சோடா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்குங்க. இது நீங்கள் ஆப்ப சோடா தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. சபீனா அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பவுடர் வகை ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு வேஸ்டான அந்த எலுமிச்சப்பழ தோல், பயன்படுத்திய எலுமிச்சப்பழ தோலை இதில் சேர்த்துட்டு நல்லா அழுத்தி விட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு மைல்டான அழுத்தி தேய்ச்சாலே போதும். அழுக்குக்கு தகுந்தவரை அதனுடைய நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன எடுக்கும், அவ்வளோதான். இப்போ நான் ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா தேய்ச்சி விட்டுருக்கேன், அவ்வளோதான். அதனுடைய அழுக்குகள் எல்லாமே போயிட்டு தட்டை கழுவி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்கள். சூப்பரான டிப்ஸு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது. அதுக்கடுத்து தான் நம்ம வீட்டில் ஏதாவது என்வி செய்கிறோம், இல்லைனா வீடு பேட் ஸ்மெல் வருது, இல்லை ஃப்ரிட்ஜு ஒரு துர்நாற்றம் வீசுது, அந்த மாதிரினா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு கிண்ணத்தில் அந்த தூக்கி போடக்கூடிய அந்த எலுமிச்சப்பழ தோல் எடுத்துங்க. கூடவே பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. இது நல்ல ஒரு ஏர் ஃப்ரெஷ்னராக செயல்படும். முக்கியமாக இது நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஃப்ரிட்ஜோட டோரில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் சில டைம் பேட் ஸ்மெல்லாம் வருதுன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அந்த எலுமிச்சப்பழ தோலும் ப்ளஸ் அந்த பேக்கிங் சோடாவும் அந்த கெட்ட ஸ்மெல்லை அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்ல ஸ்மெல்லை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பழம் சீப்பாக கிடைக்கும் போது நம்ம நிறைய வாங்கி வச்சுருவோம். ஆனால் ரொம்ப நாளைக்கு அந்த எலுமிச்சப்பழம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சப்பழம் சாறை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த சாறை ஐஸ் கியூப் ட்ரேயில் ஊற்றி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போது அந்த ஒரு ஐஸ் கியூப் எடுத்து நீங்கள் எலுமிச்சப்பழ சாரை பயன்படுத்திக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த தோலை வேற ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணணும்னு கிடையாது. இப்போ நான் சொன்ன மாதிரி கவரில் கலெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சப்பழ தோலை கூட நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு பயன்படுத்திக்கலாம். கூடவே தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி நார்மல் பச்சை தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்து வரும்போது பார்த்துங்க அதனுடைய நிறம் எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்கள். நம்ம பொதுவாகவே எலுமிச்சை சாறு பிழிஞ்சோன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த சாரோட கலர் கிடைக்குமோ அதை விட டபுள் மடங்கு கிடைச்சிருக்கு பாருங்கள்.
இப்போ இதை நல்லா ஆற வைக்கணும், ஆற வச்சு தான் பயன்படுத்தணும். ஆனால் சூடாக இருக்கும் போதே ஒரு 3 விதமான டிப்ஸுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். அதை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் அந்த சூடாக இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சப்பழ சாறு வந்து சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அந்த டூத் ப்ரஷ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிருமிகள் இருக்கும். எப்பவுமே சுடு தண்ணியில், வெறும் சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி இருக்கிறதுல போட்டு எடுத்தீங்க அப்படின்னா பேக்கிங் சோடா வந்து நல்ல ஒரு கிருமி நாசினி. அதில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாத்தையுமே எடுத்துரும். எலுமிச்சப்பழ சாறு அதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ப்ரஷ் நல்லா நீட் ஆகிடும். பிளாஸ்டிக்கை வந்து சுடு தண்ணியில் போடுறீங்களே நீங்கள் கவலைப்படாதீங்க, அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் சாகும். அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணிட்டு நீங்கள் எப்பயும் போல் பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி தண்ணியிலே வந்து நீங்கள் சீப்பை க்ளீன் பண்ணலாம். முக்கியமாக நம்ம பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, ஸ்க்ரப்பரில் அவ்வளோ கிருமிகள் இருக்கும். நம்ம பாத்திரம் தேய்ச்சிட்டு அந்த ஸ்க்ரப்பர் அது மேலே வச்சிருவோம், அவ்வளோ கிருமிகள் இருக்கும். இந்த மாதிரி சூடாக இருக்கக்கூடிய எலுமிச்சப்பழ தண்ணி அந்த பேக்கிங் சோடா தண்ணியில் வந்து அந்த ஸ்க்ரப்பரை ஒரு 5 நிமிஷம் முக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரப்பரை ஜஸ்ட் ஒரு தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளும் சேர்த்துரும். ஸ்க்ரப்பரும் நீட்டாக க்ளீன் பண்ண திருப்தியோட நீங்கள் அடுத்த பாத்திரத்தையும் கழுவலாம். நிறைய வந்து இதில் சொல்லிக்கிட்டே போகலாம். இது அவ்வளோ யூசஸ் இருக்குது இதில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சப்பழம் இது வந்து நல்லா ஆறிடுச்சு. ஒரு தடவை கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. அது மாதிரி பிசையும் போது இன்னும் நிறைய சாறு கிடைக்கும் நமக்கு. இப்போ இதை ஃபில்டரை பயன்படுத்தி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்குங்க. இப்போ நல்லா வடிகட்டிட்டேன். இப்போ தண்ணி நல்லா ஆறி இருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன். இதில் கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விட் வந்து சேர்த்துங்க. 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. இந்த பிராண்டு தான் சேர்க்கணும்னு கிடையாது, எந்த பிராண்ட் வேணாலும் சேர்க்கலாம் நீங்கள். இல்லைனா வந்து வீட்டில் வந்து அந்த துணி துவைக்கிற லிக்விட் இருக்கும் இல்லையா, அது இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, டேபிள் சால்ட்டு, நம்ம நார்மலாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு சேர்க்குறேன். கல் உப்பு இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்ததான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நுர பொங்கி வரும் உங்களுக்கு. இப்போ இதை ஒரு வேஸ்ட் பாட்டில் உங்கள் வீட்டில் இருந்துச்சு, இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வந்து தனியாகவே கிடைக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலாகவே உங்களுக்கு தனியாகவும் கிடைக்குது. ஸோ எப்படி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கங்க. இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும் கிடையாது, வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு பயன்படுத்தலாம். ஒரு 15 நாளைக்கு வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா இது நம்ம கிளீனிங் பர்பஸ்க்கு தான் பயன்படுத்த போகிறோம். ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். நம்ம அந்த விம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸ்மெல்லும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை வந்து நிறைய கிளீனிங் பர்பஸ்க்காக நம்ம பயன்படுத்தலாம். நான் உதாரணத்துக்கு 2-3த்துக்கு வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். முதல்ல வந்து நான் ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இது வந்து கிளாஸ் டாப் ஸ்டவ் தான். உள்ள வந்து சில்வர் இருக்குது. இது வந்து நம்ம சில்வர்லையும் க்ளீன் பண்ணலாம், கண்ணாடிக்கு க்ளீன் பண்ணலாம், எது வேணாலும் க்ளீன் பண்ணலாம். உங்களுக்கு உதாரணத்துக்கு ரெண்டுமே கம்பைனில் இருக்குது, நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். முதல்ல அந்த பர்னரை வந்து எடுத்துருவோம். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கப்பு, அதாவது அது சைஸுக்கு தகுந்த மாதிரி கப்பை வந்து வச்சு மூடிடுவோம். அப்போ தான் தண்ணியெலாம் உள்ளே போகாமல் இருக்கும், துரு பிடிக்காமல் நம்மளுக்கு நல்ல லைஃப் வரும். இப்போ இதை கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இருக்கும் பாருங்க, ஒரு பக்கம் வந்து லைட்டாக க்ரீன் கலரில், இன்னொன்று வந்து அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் எடுத்துங்க. காரணம் சொல்கிறேன் நான். இதை வந்து வச்சு ஒரு முறை இந்த க்ரீன் பக்கம் இருக்கிறது இல்லையா, அதை அந்த பக்கம் வச்சு நல்லா ஒரு தடவை தேய்ச்சி விட்டுங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் கிடையாது, இதில் லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே போதும், அவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும் இது. இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா போகுது பாருங்கள். அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு தடவை நல்லா கழுவிட்டு பிழிஞ்சிக்கங்க. நான் ஏற்கனவே ஸ்க்ரப்பர்லேயும் வெறும் ஸ்க்ரப்பர் தான் பயன்படுத்தினேன், அதில் எதுவும் சோப்பு அந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்தலை. நல்லா பிழிஞ்சிட்டு பஞ்சு இருக்கு இல்லையா, அதாவது அந்த ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பாஞ்ச் பக்கம் திருப்பி வச்சுட்டு நல்லா அழுத்தி ஒரு தடவை தொடச்சிக்கங்க. தண்ணி விட்டு துடைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நல்லா அழுத்தி தொடச்சிட்டு மறுபடியும் தண்ணி விட்டு பிழிஞ்சிட்டு மறுபடியும் அழுத்தி தொடச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா பளபளன்னு ரெடி ஆகிடும். கழுவி விடணுன்ற அவசியம் எதுவுமே கிடையாது. இந்த பர்னரை எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். சூப்பரான டிப்ஸ் இருக்குது, கண்டிப்பாக போடுறேன் நான். ஸோ இதே மெத்தட் தான் நம்ம வந்து அந்த கிச்சனில் அந்த கவுண்டர் டாப் மேலேயும் க்ளீன் பண்ணிக்கலாம். இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது வேஸ்ட் துணி பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இதை வச்சு நம்ம ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் நம்ம ஸ்க்ரப்பரை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாலே நம்ம எல்லா இடத்தையுமே இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம முக்கியமாக வந்து கிச்சனுக்கு பேக் சைடில், அதாவது அந்த ஸ்டவ்வுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸில் ரொம்ப ஆயில் கரையாக இருக்கும். அதுக்கும் நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதே மெத்தடே நம்ம ஸ்டவ் எப்படி க்ளீன் பண்ணமோ அதே மெத்தடே பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதும், டைல்ஸும் நல்லா பளபளன்னு ஆகிடும். இந்த தண்ணியை நீங்கள் நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இன்னும் நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு இன்னொரு டிப்ஸ் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த டிப்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.